அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோவையிலேருந்து கிருஷ்ணவேணிங்க. அஸ்ட்ரோ நெசன் டிவி சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகம் ஜோதிஷம் சார்ந்து மிக சிறப்பாக துல்லியமான பலன்களை மாதந்தோறும் அழகாக சொல்லிட்டு வரோம். அதன் வரிசையில் இந்த மாதம் நம்ம பார்க்கக்கூடியது புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதத்துடைய கிரக பலன்கள் கோச்சாரமாக எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ குரு பகவான் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க. ரிஷபத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 2ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருந்துகிட்ருக்கார், பயணிச்சிட்ருக்கார். மிதுனத்தில் செவ்வாய் பகவானுங்க. புரட்டாசி மாதம் சிம்மத்தில் புதன் பகவான் இருக்கிறார். சூரியனும் சுக்கரன் கேது இவங்க எல்லாருமே கன்னியில் இருந்துகிட்ருக்காங்க. ராகு பகவான் மீனத்திலையும் சனி பகவான் வக்கரம் பெற்று கும்பத்திலே இருக்கார். இப்படி கிரகங்கள் 9 கிரகங்களும் 12 கட்டத்துக்குள் அடக்கமாக எப்படி அடைவாயி அந்த மாதம் எப்படி பலாபலன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு அப்படி பிரித்து பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய விஷயமும் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் எப்படி அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம மாத பலன் கணிக்கிறோங்க. அப்படி பார்க்கும் பொழுது 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சிறப்பாக புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி புரட்டாசி 14ஆம் தேதி புதன்கிழமை மிக அற்புதமான அக்டோபர் 2ஆம் தேதி சர்வ மகாலய அமாவாசை. இந்த அமாவாசை மாகாளய அமாவாசையை பற்றி தர்ப்பணம் திதி எப்படி கொடுக்கணுங்கிற தனி வீடியோவோ போடலாம். அத்தனை விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குதுங்க. திலஹோமத்துக்கு சிறப்புங்க. திதி தர்ப்பணம் கொடுக்காதவங்க இந்த ஆண்டு வரக்கூடிய மிக சிறப்பான புரட்டாசி மாதம் இந்த அமாவாசை தர்ப்பணம் எல்லாருமே கொடுத்துருங்க. முன்னோர்களுடைய சாபம், முன்னோர்களுடைய ஜென்ம தோஷம் எல்லாமே தீரக்கூடிய அமைப்புங்க. மாத்திரு பித்திரு தோஷம்பாங்க. இதெல்லாம் முன்ஜென்ம கருமா, முன்னோர்களுடைய சாபக்கேடு, முன்வழியில் நம்ம ஏதாவது வச்சுருந்தோம்னா பாக்கியாக அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள். அப்போ தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷங்க. அதை விட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதில் சூட்சும ரகசியங்கள் இருக்குது. இதை விட இன்னும் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/10/2024 வியாழக்கிழமைங்க நவராத்திரி பூஜை ஆரம்பமாக கொலு வைக்கக்கூடிய விசேஷமான அந்த 7 நாட்கள் தேவி பாகவதமெல்லாம் நம்ம சொல்லணும், படிக்கணும். தேவி மகாதேவி தாயார் அவதாரம் தினம் அப்படிங்கிறோம். 11/10/2024 மிக சிறப்பாக வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை. மகா நவமி அன்று நமக்கு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பிறக்குது. ரொம்ப சிறப்பான விஷயம். 12/10/2024 விஜயதசமிங்க சனிக்கிழமை பிறக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ வைஷ்ணவி விஜயதசமி. புது தொழில், வேதங்கள், உபநடனம், கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு விசேஷமான நன்னாள். இப்படி விசேஷமான நாட்களாக புரட்டாசி மாதம் நம்ம எல்லாரும் கொண்டாடணும். இந்து தர்மத்தின்படி இந்த வைணவ கோத்திரமாக இருந்தாலும் சைவ கோத்திரமாக இருந்தாலும் சைவமாக மாறி அசைவம் அப்படிங்கிற ஒரு நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு நம்ம சாப்பிடாமல் ரொம்ப ஐதீகமாக கொண்டாடக்கூடிய மாதம் தமிழ் மாதம், சிறப்பான மாதம், பெருமாளுடைய அனுகிரக மாதம் புரட்டாசி மாதங்க. எல்லாருமே வைபோகமாக கொண்டாடுவோம். விசேஷமான இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை தனித்தனி பலாபலன்கள், பரிகாரம், எந்த பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இது பொது பலனுங்க. ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து தான் துல்லியமாக பலனை நம்ம சொல்ல முடியும். அதற்கு என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய முழு விவரம் பலாபலனை கேட்டுக்கலாம். புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்களை மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் துல்லியமான பலாபலன் பரிகாரத்தோடு சொல்லிகிட்டு இருக்கோம். புரட்டாசி மாதம் மிக சிறப்பான மாதமாக
தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அன்புள்ளம், எதையும் ஒரு வழிகாட்டு செய்யக்கூடிய குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் எப்படின்னா, காலபுருஷனுக்கு 9ஆம் பாவகங்க, சிறப்பான பாவகம் அப்படின்னு சொல்லலாம். உபயராசி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு புரட்டாசி மாதம் அற்புதமான ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. ஆவணிலே பல விஷயங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் இதில் இந்த மாதமும் இன்னும் நல்ல ஒரு அமைப்பையும் ஒரு விமோச்சனத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். தொழில் சார்ந்த விஷயமெல்லாம் நல்லா இருக்கும், ஏற்றமாக இருக்கக்கூடிய இது. ஏன்னா குரு வக்ரமாக இருந்து உங்களுக்கு மேஷத்தில் நல்ல விஷயத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய புதிய வரவு தனவரவு உண்டு. அதே போல் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் நீச்சமாக கண்ணியில் இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு குரு பகவான் அந்தன குரு அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு கொடுக்கிறது. ஒரு குருங்கிறது எப்படின்னா கோயில் வழிபாடு. அப்போ கோயில் சார்ந்த விஷயம், ஒரு வீடு கட்டுறது, புதிய வண்டி வாங்கிறது, அதே போல் கோயில் சார்ந்து நீங்கள் யாத்திரை வழிபாடு ஆலயம் இது மாதிரி நேர்ந்துக்கடன் இது மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் இந்த மாதம் அமோகமாக செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சுப நிகழ்ச்சிகள் சுப வரவு உண்டுங்க. செவ்வாய் பகவான் சமசப்தமாக பார்க்குறார் எங்கெங்க உங்களோட இடத்த. அப்போ குரு மங்கல்ய யோகம் உண்டு. நீங்கள் திருமணத்துக்காக இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாமே புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. பெருமாள் வாரி வழங்க இருக்கிறார். அப்போ உங்களுக்கு கலத்தரம் அப்படிங்கிறது ரொம்ப மனமகிழ்ச்சி. டூர்லாம் போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும். குழந்தைகள்னால நல்ல ஒரு கல்வி வரவாக இருக்கட்டும் அல்லது தொழில் சார்ந்த விஷயத்தை நல்லா ஒரு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. மேற்கொண்டு படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நல்ல கல்வி உங்களுக்கு கல்லூரியிலையோ அல்லது நீங்கள் வேறு ஒரு இந்த மெடிக்கல்லாம் போய் சேர்றாங்க. ஸோ அவங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் இந்த எம்பிபிஎஸ் சேரவங்க, மற்ற எந்த துறையாக இருந்தாலும் டாக்டர் துறையில் சேரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே தனுஷுக்கு சிறப்பான மாதமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்லா கொண்டு போகும் பொழுது சில சிக்கல்களை தருதுங்க. அதுக்கு எதுக்குங்க காரணம் அப்படின்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் சில சிக்கலை கொடுக்குதுங்க. கோச்சார கிரகம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அரசியல் சார்ந்த இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வரும். பெண்களால் ஒரு நல்ல செய்தி வரும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். நட்புனால் வரும், பெண்களால் வரும், உறவுகள்னால வரும், நெருங்கிய சகோதரத்தினால வரும். இப்படியெல்லாம் இருக்குங்க. அப்படி உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, கலத்திரக்காரங்கனான மனைவி கணவனால் ஏதாவது ஒன்று வரும். அப்படின்னா பெண்கள்னால ஒரு நல்ல செய்தி நடக்கும். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள், மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தனுஷுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெளியூர் வெளிநாடு போகக்கூடியவங்க சூப்பராக போயிட்டு வருவீங்க. அதே போல் வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டங்கள். புதிய வரவு, புதிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு தனவரவை கொடுக்கும். தொழிலில் ஏற்றம் உண்டு, விமோச்சனம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புதிய தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த தனுசு ராசி நேயர்கள் செய்யலாம், முதலீடு போட்டு செய்யலாம். ஹோட்டல் தொழில், உணவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாம் இந்த மாதம் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் இந்த கேட்ரிங்கில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரஸ்வதி பூஜை வருதுங்க. அப்படி குருவுடைய ஆதிக்கமாக இருக்கிறனால இந்த குலதெய்வ வழிபாடும் சரி, மகாலய அமாவாசை வழிபாடும் சரி, சரஸ்வதி வழிபாடும் தனுசு ராசிகாரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பட வாய்ப்புகளோ புதிய ஒரு விஷயமோ உங்களுக்கு நடக்கும், கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தடையாக இருந்ததெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. கலத்தரம் எடுக்கக்கூடியவங்க இந்த மாதம் ஜாதகத்தை எடுத்து பொருத்தம் பார்த்து திருமணத்துக்கான வேலைப்பாடுகள் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லேட் மேரேஜ் இருக்கிறவங்க, 2ஆம் தாரம் நமக்கு அமையுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் செவ்வாய் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்குது. அதனால் பார்த்துக்கலாம். ஆஞ்சநேயருடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரமும் பூராடமும் உத்திராடமும் பயணிக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு குரு வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இந்த மாதம் பல மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய புரட்டாசி மாதம். என்னதான் நம்ம இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு பெருமாள் வழிபாடு கொடுத்துட்டா, ஏன்னா வைணவம் அப்படிங்கக்கூடிய சிறப்பான வழிபாட்டு கூடிய மாதம் இந்த மாதங்க. அப்போ புரட்டாசி மாதம்
எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய வரிசையில் தனுஷுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, சுக்கிர பகவான் உங்களுக்கு நீச்சமாய் சூரியன் கேதுவோட அங்கே இருக்கார். எந்த இடத்துல இருக்கார்? 10ஆம் இடம், தொழில்காரகன் கர்மக்காரகன் சொல்கிற இடத்துல இருக்கிறனால ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு எடுங்க. அயன சயன போகத்தோட படுத்து பள்ளி கொண்ட பெருமாள், அந்த பெருமாளை போய் நீங்கள் இந்த மாதம் வழிபாடு சனிக்கிழமையோ அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கோ வழிபாடு எடுக்கிறது சிறப்பு. ஏன்னா பொதுவாக பிராமணர்கள் எல்லாமே பூஜை செய்யக்கூடிய பிராமணபுரி அப்படிங்கிற ஒரு பேரில் தான் ஸ்ரீரங்கநாதன் இருந்துச்சுங்க. அந்த ஸ்ரீரங்கம் வந்து சுக்கிரனுடைய கடாட்சமும் சுக்கிரனுடைய கோயிலாக வழிபாடு எடுத்துச்சு. தமிழ்நாட்டில் எது சிறப்புனா ஸ்ரீரங்கம் தான். திருமணம் ஆகாதவங்களெல்லாம் நாங்கள் அங்கே தான் அனுப்புறது. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அங்கே தான் நம்ம போகணும்னு அது எப்படியெல்லாம் போகணும் ஆகம விதிப்படின்னு நிறையா பேத்துக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். முறைப்படி போகணும், எந்த நாளில் போகணும்னு. ஆனால் புரட்டாசி மாதம் போய் நம்ம போய் பார்க்குறதுலாம் ரொம்ப நேரம் நின்று தான் பார்க்கணும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக போயிட்டு வந்துடுறது நல்லது. ஆனால் சனிக்கிழமை முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு கலத்திர பாவங்கிறக்கூடிய அந்த சுக்கிரன் என்னன்னா நீச்சமாகிறார். அப்போ சுக்கிர தோஷத்தை நீக்கிறது எங்கன்னா அங்கே தாங்க, ஸ்ரீரங்கம் தான். அங்கே முழு நட்சத்திரமாக எதில் இருக்குது அப்படின்னா பூராடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுஷில். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் விசேஷமான எம்பெருமான் என்னதுங்க? காசு மழை செல்வத்தை பொழியக்கூடியவர், கொடுக்கக்கூடியவர். அப்படி சுக்கிரனுடைய ஆதிக்கமாகவே அங்கே இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற இதுவும் எப்பயுமே பிராமணர்கள் வந்து ரொம்ப ஒரு ஆச்சாரமாக செய்யக்கூடிய சாஸ்திரிகள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளும் பல விஷயங்களை பலமாக அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ குரு சுக்கிரன் அப்படிங்கிற நமக்கு எந்த இடத்துல அப்படின்னா அந்த குரு சுக்கிர பாத லக்ஷ்மியே அந்த யோகத்தையே கொடுக்கக்கூடிய செயல்பாடு வெற்றிகரமான ஒரு விஷயத்தை தனுஷு ராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே இந்த ஸ்ரீரங்கநாதருடைய வழிபாடு சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் விட ஒரு சிலர் கேட்குறாங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் சொல்லுங்கள், ரொம்ப தூரம் போகணுமா அப்படிங்கிறவங்க காரமடை பொள்ளாச்சியில் இருக்குது. ஸோ காரமடை போய் பெருமாளை எம்பெருமானை வழிபாடு எடுங்க. துளசி கற்கண்டு மல்லிகைப்பூ தாமரை 6 நெய் தீபம் பசு நெய் தீபம் கொடுத்து வழிபாடு எடுக்கும் பொழுது சிறப்பான மாதமாகவும் அற்புதமான மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதத்தை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். நல்ல ஒரு வளமையான மாதமாக எம்பெருமான் உங்களுக்கு அள்ளி வழங்கட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.